طلع البدر علينا. உங்களுக்கு தெரியும், வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்கு நம்முடைய பெண்கள் ஹவுஸ்மேட்டா போறது எதுக்கு? சோட்டையா? நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? வெளிநாட்டுல ஹவுஸ்மேட் ஒன்று வேலைக்கு போகுதுன்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? அவளுக்கு என்ன ஏசி வாழ்க்கை, வெளிநாட்டு வாழ்க்கை, பிளைட்ல போறாள், அவளுக்கு என்ன சொகுசு சாப்பாடு, ஆப்பிள் ஆரஞ்சு, அவளுக்கு என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு ஹவுஸ்மேட் அங்க படுற பாடு தெரியுமா? ஒரு பெண் எங்கேயோ ஒருத்தி போய் நல்லா இருந்துட்டு வந்திருப்பாள், அந்த வெளிநாட்டுல போய் ஒரு பெண் படுற பாடு தெரியுமா? ஒரு வேலை செய்யக்கூடியவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமா? நம்ம ஊர்ல இருந்துட்டு 2 பிள்ளை ஒரு புருஷனுக்கு சமைக்க கொடுத்து இடுப்பு வலி தாங்க முடியாம அவன் படுத்துட்டு இருக்கிறான். அதுக்கு அவளுக்கு நேரம் இருக்குது. ஆனால் இந்த வெளிநாட்டுக்கு வேலைக்காக போகக்கூடியவங்க என்ன பாடுபடுத்தப்படுறாங்கன்னு நம்ம தெரியுமா? ஜன்னல் கம்பியை துடைக்க சொல்லுவான், கதவை துடைக்க சொல்லுவான், அந்த சுவர்ல உள்ள சின்ன இடுக்குகளை துடைக்க சொல்லுவான், மாடிப்படியில கம்பி எல்லாம் துடைக்க சொல்லுவான். சும்மா இருந்ததை பார்த்து அவனுக்கு பிடிக்காது. ஏன் சும்மா இருக்கிற? இந்த மாடிப்படியை துறை, இந்த கம்பியை துறை, ஃப்ரிட்ஜில் இருக்கிற சாமான்லாம் எடுத்து வச்சு கழுவு, திரும்ப சாமான்லாம் அடுக்கி வை, இந்த உடுப்பெல்லாம் கழுவு, கழுவினெல்லாம் அயன் பண்ணு, பாத்திரங்களை எல்லாம் கழுவு, சம. இப்ப சும்மா இருக்கிறையா? காபட்டை எடுக்கு, காபட்டை கழுவணும், நிலத்துல இருக்கிற காபட்டை கழுவணும். தூக்க முடியுமா அந்த பெண்ணால? தூங்க முடியுமா அந்த பெண்ணால? வேதனையான விஷயங்கள் வெளியில சொல்ல முடியாம அவதிப்படுறாங்க நிறைய பேர். ஏன் வந்தோம் என்று அழுது புலம்புறாங்க. வீட்டுக்கு உட்கார்ந்து ஒரு காகிதம் எழுத கூட நேரம் இல்லாத ஒரு காலம் அந்த வெளிநாட்டு வாழ்க்கை காலம். இப்ப எல்லாம் போன்ல பேசி அனுப்புறாங்க. வசதிப்படும் போது ஒரு வார்த்தை பேசி வாட்ஸ்அப்ல போட்டுறாங்க. ஆனால் ஆரம்ப காலங்கள்ல ஒரு கெசட் பேசி அனுப்புவாங்க. ஒரு மாசம் இங்கிருந்து ஒரு கெசட் போக, ஒரு மாசம் அங்கிருந்து ஒரு கெசட் வேற. போஸ்ட்மேனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மாசம் ஆகி போச்சு, கடிதம் பெறும், கெசட் வரும் என்று. அந்த கெசட் அப்பெல்லாம் போட்டு பார்த்தா தெரியும். பழைய வெளிநாட்டுக்கு போன உறவுக்காரர்கள் கெசட்டை கொஞ்சம் நிதானமாக சிந்திச்சு பாருங்க. அந்த கெசட்ல 4 வார்த்தை பேசிட்டு அதை ஓஃப் பண்ணி இருக்கும். மீண்டும் கட்டை நசிக்கிற சத்தம் கேட்கும். மீண்டும் ஒரு 4 வார்த்தை பேசுவாங்க. ஒரு 5 நிமிஷம் அழுதுகிட்டு பேசி அடுத்த 5 நிமிஷம் சிரிச்சுக்கிட்டு பேசுறார்கள் என்று அர்த்தம். இது பேசியது ஒரு நாள், அது பேசியது இன்னொரு நாள். அவளுக்கு கிடைத்த நேரம் எவ்வளவோ அவ்வளவு நேரத்தில் பேசுவாள். அவள் பேசும்போது அவளுடைய உடல் வலி எவ்வளவோ அவ்வளவு அழுகை அவளுக்கு வரும். 5 நிமிஷமாக பேசி 10 நிமிஷமாக பேசி ஒரு மாசம் முழுக்க பேசி ஒரு கெசட் வருது என்றால் அவள் எவ்வளவு வேலை செய்து கொண்டிருக்கிறாள். இத்தனையும் செஞ்சு கார் கழுவணும், இத்தனையும் செஞ்சு மத்த பொண்டாட்டியில வீட்டை வேலைக்கு போகணும், இன்னொரு வீட்டுக்கு வேலைக்கு போகணும். இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு பெண் வெளிநாட்டிலிருந்து உழைத்து ரத்தத்தை அவளையே உதிர்த்து வியர்வையாக கழித்து வேதனைகளோடு அவள் அனுப்பக்கூடிய அந்த படம் இங்கு ஒரு ஆசாமி வந்து அசை போடுவதற்கு இங்கே சீதனமாகிறது. ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாலும் ஒவ்வொரு கல்லுக்கு பின்னாலும் எவ்வளவு வியர்வைகள் இருக்கிறது, எவ்வளவு மனவேதனைகள் இருக்கிறது யாருக்கு தெரியும்? நம்மளும் அந்த நிலைக்கு வந்தால் தான் தெரியும். என்னமோ வெளிநாட்டுல இருந்து காசு வருது நம்ம நினைக்கிறோம். அந்த ஒவ்வொரு ரியாலுக்கும் எவ்வளவு கஷ்டம் இருக்கிறது என்று யாருக்கு தெரியும்? பெண்களை விடுங்கள், ஆண்கள் போய் வேலை செய்யறாங்க. இங்க வீட்டை பெண் பிள்ளைகள் இருக்கிறதுனால அல்லது சகோதரிகள் இருக்கிறதுனால ஒரு ஆண் வெளிநாட்டுல போய் உழைக்கிறான், வேலை செய்யறான். என்ன வேலைக்கு போறான்? இன்ஜினியர் வேலைக்கு போறானா? என்ன கவர்மெண்ட் ஜாப்புக்கு போறானா? ஒண்ணுமே படிக்கல, பாஸ்போர்ட் எடுக்க லேபர் விசா போயிட்டே இருக்கான். என்ன வேலை கிடைக்குமோ ஏங்கிட்டே பிளைட்ல பறக்கிறான். பாலைவனத்தில் ஒட்டகம் மேய்க்க சிலருக்கு வரும். அந்த கடும் வெயிலில் ரோட்டு போற வேலை சிலருக்கு வரும். எவ்வளவு கஷ்டமான வேலைகள், எவ்வளவு வேதனையான ஒரு வேலைகள். இந்த வெயில் வெறிச்சி கொட்டுது, நமக்கு தாங்க முடியல. அந்த வெயில கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சவுதி அரேபியாவினுடைய வெயில கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த வெயில்ல ஒரு மனிதன் வெளியில நிக்க முடியுமா? ஏறினா வாகனத்துல ஏசி, இறங்கினா வீட்டுக்குள்ள ஏசி. அப்படித்தான் அந்த மனுஷனை வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். முடியல ரோட்டை விட்டு வெளியிறங்குறது, வீட்டை விட்டு வெளியில வரதுக்கு முடியல. ஆனா நம்மள ரோட்டு போட்டு நிக்கிறான். துப்புரவு தொழிலாளியாக நின்று ரோட்டு கூட்டி குப்பையை எடுத்து டஸ்ட்பின்ல போட்டு மெஷின்ல தொங்கிட்டு போறானே நம்முடைய நாட்டவன். ஏன் அந்த வேர்வைக்குள்ள அவ்வளவு வேதனைக்குள்ள அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான்?
அவன் போட்டோ அனுப்ப மட்டும் ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு லீவு நாள் ஒரு கார்ல சாய்ந்திருந்து ஒரு போட்டோ அனுப்புவான். நம்முடைய மனைவி மக்கள் எல்லாம் நம்ம கஷ்டப்படுறத தெரிஞ்சிடக் கூடாதுங்கிறதுக்காக மறைச்சுக்கிட்டு இருக்கிறான். தகப்பன் என்ன லேசா நினைச்சுக்கிட்டாங்க. ஒரு தாய் குழந்தைய கர்ப்பத்துல தான் சுமக்கிறார். ஆனா ஒரு தகப்பன் அந்த குழந்தைய கடைசி வரைக்கும் தலையிலேயே சுமந்துகிட்டு இருக்கிறான். இந்த ஆண்கள் அழுவதில்லை, ஆண்கள் வெளியில அழுவுறதில்லை, அதனால ஆண்கள் ஜாலியாக இருக்கிறாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய குழந்தைகளுக்காக என்னெல்லாம் செய்யறான், எவ்வளவு கஷ்டப்படுறான், அவனுடைய யோசனை முழுக்க அந்த பிள்ளைகளுடைய எண்ணமா தான் இருக்கும். ஆனால் கண்ணுக்கு தெரிகிற மிகப்பெரிய ஒரு அன்புள்ள ஒரு வில்லன் தகப்பன் தான். வெளியில நம்மளை திருத்தணுங்கிறதுக்காக கடும் வார்த்தைகள் பேசினாலும் மனசுக்குள்ள எவ்வளவு வேதனைகளை சுமந்துகிட்டு இருக்கிறார் ஒரு தகப்பன். அந்த வெளிநாட்டில் அந்த வெயில்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், டின் புறக்கிட்டு இருக்கிறான். உங்களுக்கு தெரியுமா? அது என்னட்ட வெக்கத்தை விட்டு ஒருத்தன் சொன்னான், நாங்க டின் புறக்குறோம் சவுதியில் அப்படின்னு. ஒரு பயான் நிகழ்ச்சிக்காக அரபு நாட்டுக்கு போறோம். அங்க அந்த வேலைக்கு வந்த நம்முடைய நாட்டவர்களை சந்திச்சு பேசணும். உண்மையை சொல்லுங்க, நீங்க என்ன செய்யறீங்க, எப்படி வாழ்க்கை போகுது அப்படின்னு சொன்னா அழுது உடனே ஒருத்தன் கண்ணால் அப்படியே கொட்டிட்டான். அழுது அழுது சொன்னான், மௌலவி எனக்கு 2 தங்கச்சி தான் மௌலவி, நான் வெளிநாட்டுக்கு வந்து 6 வருஷம் தாண்டி போச்சு, ஒரு பிள்ளை நிறைவேற்றியாச்சு, இன்னொரு பிள்ளை இருக்குது, நான் என்ன தொழில் செய்யறேன்னு நீங்க கேட்டா நம்ப மாட்டீங்க, இரவு நேரத்துல டின் புறக்கி சேர்த்து சேர்த்து விக்கிற மௌலவின்னு சொல்றான். طلع البدر علينا